10 டன்னுக்கு ஒரு சாம்பிள் 34,000 டன் அங்கே 10 டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து டெல்லி போய் அது அந்த 5 நிறுவனமும் அந்த அரிசியை, அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசினா இரும்பு சத்து, பயலிக் ஆசிட்டு, விட்டமின் B12 இதெல்லாம் கலந்து 100 கிலோவுக்கு 1 கிலோ கலக்கணும். அதை அந்த அரிசியை 10 மெட்ரிக் டன்னுக்கு ஒரு சாம்பிள் சொல்லிட்டாங்க. அதனால லேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு எங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும்னு சொன்னால் முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. உங்களை பார்த்துருப்பீங்க. ஈரப்பதத்தை 17% 22% நீங்கள் தளர்த்தி எங்களுக்கு உடனே அனுமதி விவசாயிகளுடைய நன்மை கருதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த 10,000 மெட்ரிக் டன் 10 மெட்ரிக் டன் என்பதை 25 மெட்ரிக் டன்னுக்கு ஒரு சாம்பிள் எடுங்க. அந்த டியூரேஷன் பீரியடு 12 நாங்கிறத 7 நாள் குறைச்சி கொடுங்க. வட இந்தியாவில் தான் போய் அதை நம்ம அந்த லேபில் டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதை தென்னிந்தியாவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி எங்கள் தென்னிந்தியாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. அப்படி ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடுலாம் நெல் அதிகமாக விளையுது. அதனால் அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சரும் கடிதம் கொடுத்தாரு. டெல்லியில் பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசினார். நேற்றைக்கு கூட அவர் திருவண்ணாமலையில் நான் பார்த்தேன். பேசினார் ஒழிச்சு யாரும் அதுக்கு பதில் சொல்லலை. அதனால் ஒன்றிய அரசு இப்போ இந்த பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. அந்த நெல் ஈரப்பத சமயத்தில் தீபாவளிக்கு பின்னாடி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் எல்லாம் வந்து பாட்டு போனாங்க. அவையிலாவது சொல்லி அனுமதி வாங்கி கொடுக்கலாம். அன்புமணி பேசுகிறாரு, அவங்க கூட்டணியில் இருக்காங்க, யாருமே வாங்கி தரல. இருந்தாலும் இதில் நெல்லில் அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவில் தஞ்சாவூர் இருந்தாலும் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் இந்த எல்லா மாவட்டத்திலையுமே பொறுத்தளவில் நீங்கள் தெரியும். கடந்த 2021 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டில் நம்ம ஜெயிச்சோங்கிறது தெரியும். அவங்க சொற்பமாக தான் ஒரு 6-7 சீட்டு தான் ஜெயித்தாங்க. பெரம்பலூர், அரியலூரில் நாங்கள் 100க்கு 100, கரூரில் 100க்கு 100. அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஜெயித்தார், தஞ்சாவூரில் ஒருத்தர் ஜெயித்தார், திருவாரூரில் ஒருத்தர் ஜெயித்தார். அதே மாதிரி மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் தான் ஜெயித்தாங்க அதிமுக கூட்டம் பிஜேபி கூட்டணியில். அதோடு கடலூரில் 2 பேர் ஜெயித்தாங்க. 9க்கு 7 ஜெயித்தோம். அதனால் அவங்க டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லில் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எந்த காலத்திலும் அந்த வாய்ப்பில்லை. ஏன்னா முதலமைச்சர் பக்கம் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவர் முதலமைச்சருடைய பக்கத்தில் இருக்கார்கள். ஏன்னா விவசாயிகளுக்காக ஆட்சிக்கு வந்த உடனே தனி பட்ஜெட், வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக தனி பட்ஜெட் கொடுத்து இப்போ கூட விவசாயிகள், மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு உடனடியாக 20,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட பகுதியில் கலெக்டர் ரிப்போர்ட் கொடுத்தது நிதி தருவதாக, அவருக்கெல்லாம் அந்த இழப்பீட்டு தொகை தருவதாக முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எனவே ஒன்றிய அரசு இந்த ஈரப்பதமாக வந்தால் சரி, அந்த எஃப்ஆர்கே ரைஸ்க்கு அனுமதி கொடுப்பதிலே காலம் தாழ்த்துறாங்க. விவசாயிகளையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கிறாங்க. என்ன அரசியல் பண்றாங்க? அது நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும். இது சம்பந்தமாக முதலமைச்சர் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் மதுரையினுடைய வளர்ச்சி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ரயிலுக்கு பற்றி அவங்க போராட்டம் பண்ணலாம்ல பிஜேபிக்காரர், ஏடிஎம்கேக்காரெலாம். இதே இது அதிமுக 2014 நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கா இல்லையா? 2014 வாங்கியிருக்காங்களா இல்லையா? அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணணுமில்ல, அவங்க அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதி காக்கின்ற மாநிலம், சமத்துவத்தை காக்கணும், மத மோதலுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி முதலமைச்சர் சொல்லியிருக்கார் தெளிவான பதிலை. அண்ணன் ரகுபதி அவர்கள் அது தெளிவான பத்திரிகையாளர் சந்தித்து செய்தி விளக்கம் கொடுத்துருக்காரு. அதே மாற்றில் நேற்றைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் திருவண்ணாமலையிலும் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தேன். எங்க எந்த ஊர் அப்படி இல்லை, நமக்கு இப்போ வாக்காளர் பட்டியல் சேர்த்தருக்கு இப்போ 4ஆம் தேதியோடு முடிச்சு 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இறந்த வாக்காளர்கள், ஷிஃப்டடு, டபுள் என்ட்ரி, அது இல்லாதையும் கூட அதை என்ன சேர்த்து சொல்கிறாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள்னு சொல்லி நீங்கள் ஏற்றி அப்படி செஞ்சுங்க. வர்ற நம்ம 14ஆம் தேதியிலேருந்து
11ஆம் தேதிக்கு பின்னாடி முடிஞ்சிருது. அதுக்கு பின்னாடி 14ஆம் தேதியிலேருந்து வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை நம்ம ஃபார்ம் 6ல் சேர்த்திக்கலாம்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும்.